வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெப் அப்ளிகேஷன் மானிட்டரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெப் அப்ளிகேஷனை ஜாபிக் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணி அந்த வெப்சைட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, அது வந்து ரன் ஆகுதா இல்லை ரன் ஆகலையா அப்படிங்கிறத வந்து நம்ம டேஷ்போர்டில் தெரிஞ்சுக்கிறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் மானிட்டரிங்கோட நீட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு வெப் சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கு. லைக் வந்து ஒரு அப்பாச்சியில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? சப்போஸ் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா, அந்த அப்பாச்சி சர்வர் ஏதோ டவுன் ஆச்சு, இல்லை MySQL சர்வர் ஏதோ டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அலர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து சர்வர் டவுன் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு டேஷ்போர்டில் வரும். பட் இப்போது சில கேசஸில் எப்படி இருக்குன்னா, வெப் சர்வரும் ரன் ஆகும், MySQL டேட்டாபேஸ் சர்வரும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு இடத்துல வேறு சர்வீஸ்னால அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாமல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 இன்டர்னல் எரர், 404 எரர், இந்த மாதிரி எரர் வந்து த்ரோ பண்ணும் HTTP ஸ்டேட்டஸ் கோடு வச்சு. ஸோ அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி மானிட்டரிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்டஸ் கோடு, HTTP ஸ்டேட்டஸ் கோடு வச்சு தான் நம்ம வந்து மானிட்டரிங் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வெப் சர்வரையும் ஒரு வெப்சைட்டையும் நம்ம ஹிட் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒரு எரர் கோடு வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு கோடு கிடைக்கும். அது எரர் கோடுன்னு சொல்லக்கூடாது, ஸ்டேட்டஸ் கோட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து இப்போ 200 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ 500 அப்படின்னு வந்துச்சுன்னா இன்டர்னல் எரர், 500 இன்டர்னல் எரர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்ம ஹிட் பண்ணும்போதும் ஒரு ஸ்டேட்டஸ் கோட் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம மானிட்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, 200 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடை வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து மானிட்டரிங் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஜாபிக் சர்வர் என்ன பண்ணுன்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து நான் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷனை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து 200 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடு மட்டும் ரிட்டன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்போ 200 தாண்டி வேறு ஏதாவது எரர் கோடு வந்துருச்சு, வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் கோடு வந்துச்சு அப்படின்னா அது உடனே நமக்கு வந்து அலர்ட் கொடுத்துரும், இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை, என்னென்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான், இந்த கான்செப்டில் தான் நான் மானிட்டரிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து சிம்பிளாக இதை எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இதை வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இதில். எப்படின்னா, நான் இப்போ ஜஸ்ட்டு 200க்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். பட் உங்கள் அப்ளிகேஷன் வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுது, இப்போ 500 ஸ்டேட்டஸ் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் கோடை வச்சு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து மானிட்டரிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இது ஒரு பேசிக்கான வெப் அப்ளிகேஷன் தான். இப்போ இதை தான் நான் வந்து மானிட்டரிங் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, HTTP ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ இதுதான் அந்த இது பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஆரம்பிக்குது அண்டு வந்து 599 வரை வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோடு நிறைய இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வச்சு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து மானிட்டரிங் பண்ணலாம், மூவ்டு பெர்மனெண்ட்லி. இந்த ஸ்டேட்டஸ் கோடெலாம் வந்து காமனாக எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் மானிட்டரிங் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நான் மானிட்டரிங்கில் போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டேட்டா கலெக்ஷன்ஸ் ஹோஸ்ட் போய்க்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த மிஷின்லேயுமே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அந்த மிஷினில் வந்து நீங்கள் போடலை அப்படின்னா நார்மலாக ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த வெப்பில் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏஜென்ட் அந்த மிஷினில் இருக்கணும், இந்த அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆகுதோ அங்கே வந்து இந்த ஏஜென்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களோட வெப்சைட் வந்து வேறு ஏதாவது ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் கூட ரன் ஆகிட்டு இருக்கலாம். லைக் GoDaddy இல்லை வந்து ஒரு Azure, AWS, எங்கே வேணால் ரன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த வெப்சைட்டை மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட பண்ணலாம் இதில். ஸோ அதனால் வந்து இதுக்கும் ஏஜென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே VM01லேயே நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வெப்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் வெப் சினாரியோ அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கான நேம் கொடுத்துடணும். நான் இங்கே வந்து மீடியா லைப்ரரின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இந்த அப்டேட் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அப்ளிகேஷனை வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறோம், பேட்ச் அப்டேட் பண்ணுறோன்னா அந்த ஒரு செட் ஆஃப் டைமுக்கு வந்து அது டவுன் ஆகி அப் ஆகும். ஸோ அந்த டைம்லேயே நமக்கு வந்து அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அதனால சொல்கிறேன். இப்போது ஒரு அப்ளிகேஷன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இப்போது 100 வெப்சைட்ஸ் இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணுறோம்னா அது வந்து நிறையா உங்களுக்கு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ அட்டம்ப்ட்ஸ் வந்து 2 attempts.
ஸோ ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் அட்டம் பண்ணும், அப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கும். சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா திருப்பி ஒரு அட்டம் பண்ணும். ஸோ இது எதுக்காகனா ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ கிளிச் ஏதாவது இருந்தால் கூட அது நம்ம இதில் ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ அதுக்காக தான். அண்டு வந்து எனபிள்டில் இருக்கான்னு ஒரு பார்த்துக்கோங்க. வேறு எதுவுமே இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப்ஸ், இதில் போயிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க ஒரு ஸ்டெப்பு ஒன்று. ஸோ இங்கே போயிட்டு தான் இங்கே தான் நம்மளோட அந்த யூஆர்எல்லை வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நான் வச்சுருக்கிறது இந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல்லை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து HTTPSஆகவும் இருக்கலாம், HTTPயாகவும் இருக்கலாம். நான் இங்கே சர்டிஃபிகேட் எதுவும் இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் நான் HTTPயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு HTTPS அப்ளிகேஷனாக இருந்தால் HTTPSன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்வயர்டு ஸ்டேட்டஸ் கோடுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 200ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த வெப் சர்வர், இந்த ஜாபிக் சர்வர் வந்து இந்த வெப் அப்ளிகேஷனை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹிட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு 200 கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அலர்ட் வந்து ட்ரிகர் பண்ணாது. சப்போஸ் 200 இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு ட்ரிகர் பண்ணிடும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இங்கே நான் வந்து 200 வச்சுக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நம்ம அப்படியே சினாரியோ போயிட்டு ஆட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு வெப் சினாரியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து அலர்ட்டில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரிகர்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ட்ரிகர்ஸ் போயிட்டு மேலே வந்து க்ரியேட் ட்ரிகர்னு இருக்கும். இப்போ நான் அதே ஹோஸ்ட்லேயே ட்ரிகர்ஸ்குள்ளே போயிருக்கேன். மேலே வந்து க்ரியேட் ட்ரிகர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அதே மாதிரி ஒரு நேம் வச்சுக்கணும். ஸோ இங்கே ஈவெண்ட் நேமில் இதுதான் உங்கள் டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா மீடியா லைப்ரரி அப்ளிகேஷன் நாட் ரன்னிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இப்போ டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அலர்ட் வரும். சிவியாரிட்டி, ஸோ இது உங்கள் அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷனல், வார்னிங், ஆவரேஜ், ஹை, டிசாஸ்டர், இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இப்போ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா ஹோஸ்ட் நேம், இங்கே வந்து உங்களோட ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ எந்த ஹோஸ்ட் நேம்னால் நம்ம எந்த இடத்துல அந்த வெப் சினாரியோ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அதோட ஹோஸ்ட் நேம். ஸோ அது கொடுத்தாச்சு. இந்த ஹோஸ்ட் நேம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் இன்னொரு இடத்துல காட்டுறேன். ஹோஸ்ட்டில் போயிட்டு இது வந்து உங்களோட டிஸ்பிளே நேம். இங்கே வெளியே காட்டுறது உங்களோட டிஸ்பிளே நேம். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் விசிபிள் நேம் ஒன்றா கொடுத்துருந்தா ஓகே. வேறு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் சினாரியோ நேம் இங்கே இருக்கும். ஸோ இந்த சினாரியோ நேம் என்னென்னா நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான் சினாரியோ நேம். ஸோ நம்ம இங்கே வந்து அந்த மீடியா லைப்ரரி அப்படிங்கிற அங்கே கொடுத்துருந்த அதே சினாரியோ நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷன் கன்ஸ்ட்ரக்டர் அதில் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஃபோவில் வந்து எதுவும் எரர் அடிக்கலை அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அலோ மேனுவல் க்ளோஸ்னு ஒன்று இருக்கும். இதை நான் இப்போதைக்கு வந்து டிக் பண்ணாமல் கொடுக்குறேன். இது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் இது அலர்ட் வர்றப்போ நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ இங்கே எனபிள்டில் வந்து டிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. அப்படி ஜஸ்ட் ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆயிரும். ஸோ மீடியா லைப்ரரி ஓகே. இப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கனால இங்கே ஓகே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஓகேன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வந்து systemctl ஸ்டாப் apache 2. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நமக்கு இங்கே அலர்ட் வந்து வரணும். நான் அதுக்கு வந்து வெப் சினாரியோ இருக்க இடத்துக்கு நான் போயிடுறேன். இப்போ இன்னும் அந்த 30 செகண்ட்ஸ் வந்தால் தான் அடுத்த இன்டர்வலில் தான் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். ஓகே. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபோவில் வந்துருச்சு, ஃபெயில்டு டு கனெக்ட். இப்போ நம்ம டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே அலர்ட் வந்திருக்கும். ஸோ வந்துருச்சா, மீடியா லைப்ரரி அப்ளிகேஷன் நாட் ரன்னிங். ஸோ ரன்னிங்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ரன்னிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே அலர்ட் வந்துடும். இப்போது அந்த அலோ மேனுவல் க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன்ல, இங்கே அப்டேட் கொடுத்தோம்னா நம்ம இங்கே வந்து மெசேஜ் கொடுத்துக்கலாம், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்.
ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்டுன்னு கொடுத்து அக்னாலேஜ் கொடுத்து அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்து மெசேஜில் போயிடும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயில் போகிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த க்ளோஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் அலோ மேனுவல் க்ளோஸ்ன்னு கொடுத்துருந்தா இங்கே வந்து நம்ம இதை வந்து டிக் பண்ணி அப்டேட் கொடுத்தானா இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த எரர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து அலோ மேனுவல் க்ளோஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த அலோ மேனுவல் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். ஓகே, இப்போ நான் போயிட்டு மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே 30 செகண்ட்ஸ் இன்டர்வலில் இது வந்து சர்ச் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வெப் மானிட்டரிங் ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம இன்னும் வந்து நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து வெப் சர்வரை ஸ்டாப் பண்ணேன். சம் சினாரியோஸில் வந்து வெப் சர்வரும் ரன்னிங்கில் தான் இருக்கும், டேட்டா பேஸும் ரன்னிங்கில் தான் இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. பட் ஸ்டேட்டஸ் கோடு வந்து நமக்கு வேறு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோடை பொறுத்து நம்ம வந்து நம்ம அதுக்கான அலர்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டரிங் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ அலர்ட் வந்து நமக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாபிக்ஸில் வந்து ஜாபிக்ஸ் சர்வரில் வேறு ஏதாவது கான்செப்டில் ஏதாவது வீடியோ தேவை இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.